பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை செப்பனியா 3வது அதிகாரம் 15வது வசனம். செப்பனியா சாப்டர் 3 verse 15. இனி தீங்கை காணாதிருப்பாய், you shall see disaster no more. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகளை கண்டு இன்னைக்கு நீங்க சோர்ந்து போய் கலங்கி போய் இருக்கிறீங்க, அப்படிதானே? ஏன் என்னுடைய வாழ்க்கையில மட்டும் எப்போ பார்த்தாலும் பிரச்சனையா வந்துகிட்டே இருக்கு? பலவீனம், ஒரு பலவீனத்திலிருந்து மீண்டு வந்தா அடுத்த ஒரு பலவீனம் வருது. ஏன் என்னுடைய வாழ்க்கையில மட்டும் இப்படி இருக்குன்னு நினைச்சு நீங்க இன்னைக்கு கலங்கி போயிருக்கிறீங்க. ஏசப்பா கிட்ட விண்ணப்பத்தோட கண்ணீர் வடித்து நீங்க ஜெபம் பண்ணுறீங்க. இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், கலங்காத மகளே, இனி உன்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு தீங்கும் இருக்காது, நான் உன்னை பாதுகாத்து வழி நடத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். யோபுவோடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகளை அவர் சந்தித்தார், அநேக பலவீனங்களை அவர் சந்தித்தார். எல்லாவற்றிலும் ஏசப்பா அவருடைய சிறையிருப்பை மாற்றினார். ஒரு நாள் வந்தது, எல்லா பலவீனங்களும் மாறிச்சு, இழந்து போன காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் திரும்ப பெற்றார். கர்த்தர் அதற்கப்புறம் ஆசீர்வதித்தார். அதே போலதான் இந்த நாள்லயும் இயேசு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், இனி நீங்க தீங்கை பார்க்க மாட்டீங்க, ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க என்று உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். இனி உங்களுடைய வாழ்க்கையில இந்த பலவீனம் இருக்காது, பரிபூரண சுகத்தை உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அதனால சோர்ந்து போகாதீங்க, கலங்காதீங்க, விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. நிச்சயம் ஏசப்பா உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா பிள்ளைங்க வாழ்க்கையில இருக்கிற அநேக பிரச்சனைகள் பலவீனங்கள் நிமித்தம் ஆண்டவரை சோர்ந்து போயிருக்கிறாங்க, கலங்கி போயிருக்கிறாங்க. நீங்க பிள்ளைங்களுக்கு ஆண்டவரே ஒரு விடுதலையை கொடுங்கப்பா. நீங்க வாக்கு பண்ணியிருக்கிறீங்க ஆண்டவரே. ஏசப்பா உங்களை விசுவாசிக்கிறோம். நீங்க தகப்பனே ஏசப்பா எல்லா தீங்கில இருந்து ஆண்டவரே பிள்ளைங்களை விலக்கி வைத்து பாதுகாத்து சந்தோஷமாக ஆண்டவரே வாழ வைங்கப்பா. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நீங்க ஏசப்பாவை நம்பி இருக்கிறீங்க, சோர்ந்து போகாதீங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில இனி தீங்கை பார்க்க மாட்டீங்க, நன்மையான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில பார்ப்பீங்க, ஆசீர்வாதத்தை பார்க்க போறீங்க. God bless you. Have a blessed day.